friends, welcome to our channel Kaimanam by Shifa. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பஹாரியா ரைஸ்ன்னு நாங்கள் இதை சொல்லுவோம். இது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப் மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது இது ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஹெவி பாட்டம் பேன் இல்லாட்டி நீங்கள் பிளேட் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இது லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டைம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா முறுகிடுச்சுனாலோ அடி பிடிச்சிடுச்சுனாலோ ரைஸோட கலர் மாறிடும். அதனால் லைட்டாக ஸ்மெல் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் 2 பங்கு தண்ணி, அதாவது 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் அரிசியை ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். அந்த அரிசி இதுக்குள்ளே சேர்த்துடுறேன். இப்போ அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி சமமாக வந்ததுக்கப்புறம் நான் ரம்பையில் 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போது சரியாக ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. அதுலேயே நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இதை இந்த ஹீட்லேயே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்போ இந்த ஈரமாக இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போய் இன்னும் நல்லா உதிரியாக கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் எப்படி சர்வ் பண்ணுன்றதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் நாட்டுக்கோழி குழம்பும் தால்சாவோடய சர்வ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.